ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசும் சில பத்தி பார்க்க போறோம்னாக்கா, விடுதலை சிறுத்தை ஏச்சி தமிழன் திருமாவளவன் அண்ணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, வள்ளூர் கோட்டையில நடத்திட்டு இருக்காரு. எதனால பார்த்தீங்கன்னாக்கா, இஎம்இ மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா, அது மிகப்பெரிய ஒரு மோசடி கும்பல் பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்தின்னு இருக்காங்க. அந்த மோசடி கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக பார்த்தீங்கன்னாக்கா அது மோசடி கும்பல்ல செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு. இந்த தேர்தலையும் 2024 பிரதமரா வரதுக்கான வாய்ப்புகள், அதுமாரி மோசடி பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிதான் அவங்க போராட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நடத்திட்டு வர்றாரு திருமாவளவன் அவர்கள். இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போயின்றதான் வீடியோ தொடர்ந்து பார்க்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அப்படியே இருந்தா கர்நாடகா தேர்தலில் இஎம்இ மிஷின் வச்சுதான் ஓட்டு போட்டாங்க, அப்போ ஏன் அங்க பிஜேபி வரல, ஏன் காங்கிரஸ் வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலும் அந்த கேள்விக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும்னா தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் ஏச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அதை பத்தின்றது பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் ஏச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள் வள்ளூர் கோட்டையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காரு. எதனால பார்த்தீங்கன்னா, பாஜக வட இந்தியாவில் ஜெயிக்கிறதுக்கு காரணமே இந்த இஎம் மிஷின் தான். இஎம் மிஷினு தடை செய்யணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம் இதை தடை செஞ்சு வாக்குப்பதிவு முன்னாடி செய்வோம் பார்த்தீங்களா, முத்திரை கொடுத்து அதே போல முத்திரை கொடுத்து அந்த பெட்டியில போட்டு எண்ணுவாங்க. அதே போல இந்த தேர்தலும் 2024 பிரதமர் தேர்தலும் பார்த்தீங்கன்னா அது வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. பாக்குற நீங்க ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கலாம். கர்நாடகா தேர்தல முதலமைச்சர் எலெக்ஷன் வந்தது. அப்போ பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸா மோடியான்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகா தேர்தல நடந்தது. அப்போ அங்க பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டாங்க, பிஜேபி தோத்துட்டாங்க. அப்ப அங்க இஎம் மிஷின் வச்சு தானே பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி தோத்துது. இபி மிஷின்ல மோசடி பண்ற கும்பலா இருந்தாக்கா அந்த இடத்துல பிஜேபி தானே வரணும், ஏன் அங்க காங்கிரஸ் ஜெயிச்சுது. அப்போ இதுல இருந்து தெளிவா புரிஞ்சுது, இதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இவி மிஷின்ல மக்களுடைய ஓட்டு எண்ணிக்கையில தான் அவங்க வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சில பேர் சொல்றீங்கன்னாக்கா தயவு செய்து திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு, வெற்றி வாய்ப்புன்றது ரெண்டு பேருமே சமமா தானே வருது, அப்படி இருக்கும் போது நீங்க எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது மோசடி பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னு ஏச்சி தமிழ் திருமாவளவன் பார்த்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஏச்சி தமிழ் திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படிக்காத பையன் ஓகேங்களா, மினிமம் 10-20 மார்க் தான் எடுப்பான். ஆனா அவன் போய் திடீர்னு ஒரு 100 மார்க் பார்த்தீங்கன்னாக்கா போட்டுக்கின்னு போய் வாஜர் கிட்ட காமிச்சாக்கா அது நம்புற சூழ்நிலை உருவாகுமா? நம்புற சூழ்நிலை உருவாகுது. 100க்கு 120 மார்க் போட்டாக்கா கண்டிப்பா அப்பயும் சந்தேகம் வரும். ஏன்னாக்கா அவனுடைய தகுதி என்னன்னு அங்க இருக்கக்கூடிய வாஜருக்கு தெரியும். அப்படிதான் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் மோசடி கும்பல் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. அதனாலதான் அந்த வெற்றி வாய்ப்புன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க நம்மளுடைய ஓட்டு எண்ணிக்கை என்னன்னு மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல 100 மார்க்கை நம்ம பிஜேபி எடுத்துட்டோம்னா மக்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால 50-50% ஓகேங்களா, 50-30%. ஆனா வெற்றி அவங்களுக்கு தான் போற மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போயின்னு தயவுசெய்து நம்மளுக்கு தெரியல. 70% பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கு ஓட்டு வர மாதிரி மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 100க்கு 100 பிஜேபி ஜெயிச்சுட்டானா அது மக்களுக்கு வெட்டி வெளிச்சமா ஆயிடும். அதனாலவே அவங்க இந்த மாதிரி ஒரு சுயற்சி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போயின்றது மக்களை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருவனாக பேசுகின்றான் என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் அண்ட் ஆதரவு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.